இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் தபசு நாட்களின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஒட்டி அந்த மரணம் சம்பந்தமான வார்த்தைகளை உங்களுக்கு அந்த சம்பவங்களை குறிப்பிடுகிறோம். என இந்த 40 நாளும் இந்த நாட்களை விட்டு மற்ற நாட்களில் வேறு வேறு தலைப்பின் அடிப்படையில் தேவனின் வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாட்களில் 21 நாள் ஜெபம் வைத்த போது ஜெபங்களை பற்றியும் உபவாசத்தை பற்றியும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்றும் இப்படி ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் ஆண்டவரின் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பு. என் இயேசு எனக்காக வந்ததும், எனக்காக பாடுபட்டதும், எனக்காக ஜீவனை கொடுத்ததும், அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதும், சிலுவையை சுமந்ததும், பாவமில்லாத பரிசுத்தர் நமக்காக மரணத்திற்குள் அர்ப்பணிக்கப்பட்டதை பார்க்கும்போது அதை கண்டு அழ வேண்டும் என்பதற்காக நாம் இந்த தியானத்தை செய்யவில்லை, இந்த வார்த்தைகளை சொல்லவும் இல்லை. பாவிகளாகிய நாம், துரோகிகளாகிய நாம், குற்றம் புரிந்தவர்களாகிய நாம், அறிந்து அறியாமல் இஷ்டம் போல் வாழ்ந்தவர்களாகிய நாம், தேவனை விட்டு தூரமாய் போன நாம், இப்படிப்பட்ட மரணத்தை ஒட்டி சிந்திக்கிறதான அந்த நாட்களில் இன்னும் அவர்கிட்ட நெருங்கி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்துதான் இவ்வார்த்தைகளை எனக்கு அனுபவமாகவும் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறோம். வேறு வழியில்லை பிரியமானவர்களே, வேறு வழியில்லை, வேறு மார்க்கம் இல்லை. பக்தி அடைய, முக்தி அடைய, பரிசுத்தமடைய, நீதியை பெற, நேர்மையாய் வாழ, நரகத்துக்கு போகாதிருக்க, பரலோகத்துக்கு வந்து சேர வேறு வழி இல்லை. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன். வேறு மார்க்கம் கிடையாது. அறிந்ததை சொல்லுகிறேன், அனுபவித்ததை சொல்லுகிறேன். அறிஞர்களின் கூற்றுகளை கவனித்திருக்கிறோம், பக்திமான்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், பரியாசம் பண்ணுகிறவர்களின் வார்த்தைகளையும் கேட்டிருக்கிறோம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் வேதம் வேதம்தான். இந்த சத்தியத்தை யாராலும் மாற்ற முடியாது, இந்த உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்து துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டதும் மனமகிழ்ச்சியோடு வாழ்கிற நிகழ்வுகளை எல்லா பிரிவினரிலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். இதை நாங்கள் சொல்லுகிற இடத்தில் இறைவன் எங்களை வைத்திருக்கிறதினால் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அடுத்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது, அடுத்த நாட்கள் இருக்குமோ தெரியாது. இது கடைசி காலம். எனவே கர்த்தரின் வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 11வது நாள் உங்களுக்கு இந்த சனிக்கிழமை, இந்த லெந்த நாட்கள் தொடங்கி இன்றோடு 11 நாள் ஆகிறது. இப்ப இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். லூக்கா 9:22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இதற்கு முன்பு அநேகர் இடத்தில் அநேகருடைய கருத்துக்களை
தன் கூட இருந்த சீஷரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னதான் பேசி கொண்டிருக்காங்கன்னு. அப்புறம் பேதுரு சொன்னார், நீங்க கிறிஸ்து, உங்களை பற்றி நீங்க மேசியான்னு தான் சொல்லிக்கிறாங்க. நான் அதை சொல்றேன். மற்றவங்களாம் வேற மாதிரி சொல்லட்டும், நான் உங்களோட இருக்கிறேன். உங்க பேச்சு, உங்க செயல், உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் கருத்துக்கள், நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிற விதம், நீங்கள் காட்டுகிற நல்வழி, இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நன்றாக விளங்குகிறது. யூதர்கள் எதிர்பார்க்கிற, நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியா நீங்க தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், இதை இப்ப யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப மரணத்தை குறித்து சீஷர்களும் பரிசுத்தவான்களும், பரிசுத்தர் இயேசு சீஷர்களுக்கும் பரிசுத்தவான்களோடு கூட மரணத்தை பற்றி சம்பாஷிக்கிற விஷயங்களை தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் நான் பல பாடுபட போகிறேன். நம்முடைய யூத இனத்தில் இருக்கிற மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர் அப்படின்னா நம்முடைய ஜனகரியம் சங்கம், இதனுடைய முக்கியஸ்தர்கள், அவர்களால் நான் ஆகாதவன் என்று என்னை தள்ளுவார்கள், என்னை தள்ளிடுவாங்க, என்னை கொல்லுவாங்க, என்னை அடிச்சு கொல்ல போறாங்க, நான் 3ஆம் நாள்ல உயிரோட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அப்ப சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன நீங்க பின்பற்றினீங்கன்னா என் மரணத்தை யோசிக்க வேண்டும். நான் சிலுவையை சுமந்தேன், நான் சிலுவையை சுமக்க போகிறேன், பாடுகள் படப்போகிறேன். என்ன நீங்க பின்பற்றினா தன்னைத்தானே வெறுக்கணும், உங்க சிலுவையை நீங்க சுமக்கணும், அதன் பிறகு என்னை பின்பற்றணும் என்று சொன்னார். 28ஆம் வசனம் பாருங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி 8 நாள் ஆயிடுச்சு. சீசர்கிட்ட இந்த விஷயங்களை அவர் சொன்ன பிறகு 8 நாள் ஆனது. அப்போ உடனே தம்மோடு ஒரு 3 சீஷரை கூப்பிடுறார். யோவான், யாக்கோபு, பேதுரு, வாங்க போயிட்டு ஒரு மலையில போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் ரொம்ப அவசியம், வாருங்கள் ஒற்றுமையா ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் ரொம்ப உங்களுக்கு தேவை, நமக்கு இப்ப தேவை. நமக்கு பின்னாட்களே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது, பாடுகள் வரப்போகிறது. இது உங்களால பொறுத்து கொள்ள முடியாது, இது உங்களால சகித்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த பாடுகளுக்குள்ளே, இந்த மரணத்துக்குள்ளே, இந்த சிலுவையின் கொடூர செயல்களுக்கு முன்ன போவதற்கு முன்பு பிதாவோடு நாம பேசுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த நேரத்துல ஜெபம் பண்றாங்க. அவர் ஜெபம் பண்ணினார், அவர் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இப்போ ஒண்ணு நடக்குது பாருங்க. மோசே, எலியா 2 பேரு மகிமையோட காணப்பட்டு சம்பாஷணை பண்றாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மீட்பன், இஸ்ரவேல் ஜனங்களை தவறிவிடாமல் இருப்பதற்கு வழிகாட்டின தீர்க்கதரிசி. அந்த ஜெபிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் சம்பாஷிக்கிறாங்க. என்ன பேசுறாங்களா? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மரணத்தை குறித்து பேசுறாங்க. சீஷர்களும் பரிசுத்தவான்களோடு கூட பரிசுத்தர் இயேசு மறுரூப மலையில் ஜெபிக்கும் போது அவங்க வந்து சம்பாஷிக்கிற நேரத்தில் அந்த சந்திப்பு என்னவா இருக்கிறதா? இன்னென்ன விதமாய் பாடுகள், சிலுவை அனுபவம், வேதனை அனுபவிக்க போற, இதை குறித்து தன்னுடைய காரியத்தை பழையற்பாட்டுள்ள பரிசுத்தவான்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். எனவே இதை கேட்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எவ்வளவு கொடூரமானது.
அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அப்பதான் சொல்லிக்கிட்டே வந்தார். அப்ப இந்த நாட்களிலும் அதனால்தான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை மறைக்க எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க. உண்மையை யாரும் மறைக்க முடியாது. யாருக்காக மரித்தார், மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் எல்லாரையும் வாழ வைக்க. வார்த்தை கேட்கிறவர்களே, தானுடைய அன்பை நினைங்க, பாடுகளை யோசிங்க. சீசர்கிட்ட சொன்னார், தன்னுடைய பலிய, தன் வேதனையை வெளிப்படுத்தினார். பரிசுத்தவான்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஆனாலும் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இந்த மரணத்துக்குள்ளே சென்றதான, இன்னும் மரிக்கல அந்த நாட்களில், ஆனா இன்றைக்கு மரித்த தெய்வம் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவரும் பாவத்தில் மரிக்க கூடாது. நமக்காக மரித்த இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை போல ஒருவேளை நீங்க வேறு விதத்தில் பாடுகள் படலாம், கஷ்டப்படலாம், துன்பத்துக்குள் போகலாம். ஆனால் தேவன் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார், காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நமக்கு துணையாய் இருக்க விரும்புகிறார். அவரை பின்பற்றுவீங்களா? அவருக்காக வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.